வணக்கம். அயோஜாபி பேசுகிறேன். குரூப் 1 தேர்வு இன்னும் சில மணி நேரங்களில் நடக்க இருக்கிறது. ஸோ கடைசி நேரத்தில் நம்ம பெரும்பாலும் புதுசாக அட்வைஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இதில் நான் அட்வைஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன புக்கு படிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே தெரியும். பட் இது எல்லாத்தையும் விட அந்த தேர்வு கூடத்தில் 3 மணி நேரம் நீங்கள் எப்படி செயலாற்றுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குமே தவிர்த்து நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே கிடையாது. சரியா? தென் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் இந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு வெற்றிடமாக தான் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்களுடைய ஆங்ஸைட்டியோ இல்லை உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையோ கூடுதலாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படக்கூடும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் எப்படி நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயலாற்றணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எல்லாருமே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட் எல்லாமே என்எஃப். ரொம்ப சொல்லப்போனால் ஒரு 65% எடுத்தாலே நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் 80% ப்ரிப்பேர் பண்ண நம்மளால் 65% மதிப்பெண் எடுப்பது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் ஏன் 80% ப்ரிப்பேர் பண்ணவங்களால் கிராக் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த தேர்வு கூடத்தில் பண்ணக்கூடிய தவறு, குறிப்பாக ஓஎம்ஆரில் பண்ணக்கூடிய தவறு, சில்லி மிஸ்டேக்கு, கொஷினை ஒழுங்காக வாசிக்காதது, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த 4 விஷயங்கள் தான் தேர்வு கூடத்தில் எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு. இந்த 4 விஷயத்தில் நீங்கள் நாளைக்கு ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் செயலாற்றினீங்கன்னா உங்களால் இந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரூப் 1C அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் HRNC, இந்த 2 தேர்வுக்குமான ஒரே தேர்வாக நடந்தது. ஆன்லைன் முறையில் நடந்தது. நான் சில மாணவர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னக்கூடிய விஷயம் ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸாக தான் இருந்தது. இதில் தேர்வு எழுதக்கூடியவருடைய எண்ணிக்கையே வெறும் ஒரு 15,000 to 20,000 பேராக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கொஷினை பார்க்காம என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியலை. பட் 3 பேரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய நேரத்தை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இந்த வினாக்கள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதான் உங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஷினுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் செலவழித்து நீங்கள் யோசித்து விடையளிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. சொல்லப்போனால் இந்த மேத்ஸ் சொல்லப்படக்கூடிய இந்த 25 கேள்வி மேத்ஸ் இருக்குல்ல, அது இன்றைக்கி டிஓ எக்ஸாமினேஷனில் ரொம்ப ஒரு நேரம் செலவழிக்கக்கூடிய அளவில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அந்த 200 கேள்விகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் அப்படின்னா 1 நிமிஷம் தான் அந்த கேள்விக்கு. சரியா? ஸோ 200 கேள்விக்கு நீங்கள் 1 நிமிஷம் வச்சா கூட 3 மணி நேரத்தை தாண்டி போயிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய நேரத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தான் வெற்றி. யாரால் காலத்தை வெற்றி பெற முடியுதோ அவர்களால் தான் வெற்றி பெற முடியும். தென் கொஷின் பேப்பரை நல்ல கவனமாக ரீட் பண்ணுங்கள். சில்லி மிஸ்டேக்கை குறைக்க பார்த்தீங்க அப்படின்னால உங்களால் வெற்றி பெற முடியும். இதுதான் நான் இந்த கடைசி நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஆலோசனை. ஸோ கேள்வியை முழுமையாக உள்வாங்கிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பு பண்ணாதீங்க. ஒரு கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே டைம் அலோகேட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் பார்த்திங்கன்னா மேத்ஸ்லேயே ரொம்ப நேரம் இருந்துட்டு விட்டுருவாங்க. நீங்கள் மேத்ஸில் 25 கேள்வி எடுக்கலாம், அதுக்குள்ளே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போயிடுச்சுன்னா இன்னொரு 10-20 கேள்வி தப்பாயிரும். ஸோ அதனால் நீங்கள் நேரத்தை நேரத்தை கையாள்வதில் தான் நாளைய தேர்வினுடைய வெற்றியே இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே போதுமான ஒன்று. டோன்ட் ஆன்டிசிபேட் த கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு இந்த கேள்வி வரும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் அமைதியான சூழலில் இருக்க முடியாது. அதனால் நல்ல இரவு நேரத்தில் நல்ல அருமையான உணவை உட்கொண்டு சீக்கிரமாகவே தூங்குங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா தூங்குறீங்களோ அதற்கேற்ற மாதிரி தேர்வில் உங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம். இது ஒரு தேர்வு தானே தவிர்த்து இந்த தேர்வு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போவது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இலகுவாக இந்த தேர்வை நீங்கள் அணுகுவீங்க.
நிறைய பேர் என்னென்னா இந்த தேர்வு தான் என் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ தேர்வு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட் தான் என்ன இந்த தேர்வு. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தேர்வு எழுதுங்க, வெற்றி பெறுவீங்க. அதை விட்டுட்டு அந்த கேள்வி வரும், வாட் இஃப் இப்படி ஆச்சுன்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் வந்து குலைக்கக்கூடியது. அதனால் இதுக்கு இடம் கொடுக்காமல் இன்று ஓரிரவு மட்டும் வந்து என்ன கடந்துட்டிங்கன்னா உங்களால் வந்து என்ன சிறப்பாக இது பண்ண முடியும். தவிர்த்து தயவு செய்து டோன்ட் டிஸ்கஸ் வித் எனி ஒன். டிஓ கொஷின் எப்படி இருக்குன்னு யார்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டிஓ கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய அளவில் வந்து என்ன இருந்திருக்கு. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அதனால தான் வெயிட் பண்ணலாம், மார்னிங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். பட் டிஓட்ட இன்புட் வாங்கிக்கிடுவோமே அப்படின்னு ஒரு அஸ்பிரண்ட் ஒரு 2-3 பேர்கிட்ட இன்புட் கிடச்சிது. ஐ ஹவ் ஷேர்ட். ஆல் தி பெஸ்ட். நம்மளால் முடியலாம், யாரால் முடியும். வாழ்த்துக்கள்.